Audio Jungle. Audio. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது குளிக்கவே தேவையில்லை. கம்மியான பொருள் வச்சு செஞ்சுட்டு தோசை பேட்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு அப்போவே வந்து தோசை ஊற்றிக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சின்ன ரவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இது கூடயே பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கோங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 2-3 துண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா தோசை மாவு மாதிரி வந்து கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. இது புளிக்கவே தேவையில்லை, தயிர் ஊற்றிருக்கனால இப்போவே வந்து டக்கு நம்ம எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். மாவு வந்து நமக்கு டக்குன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு 5 நிமிஷத்துலேயே. இப்போ இதை வந்து தோசை சூடு பண்ணி போட்டுக்கலாம். தோசை மாவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டுறதுனால நல்லா வந்து பேப்பர் மாதிரி வராதுங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் தோசை. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம இதில் வந்து வெங்காயம்லாம் போட்டிருக்கோம், அரைச்சிருக்கோம் அப்படின்னு போட்டு. ஸோ அதனால் ரொம்ப வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ரெடி பண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதில் வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கனால அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம தயிர் வேறு ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் புளிச்சிடும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிவிடுங்க அப்போவே. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. அது நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு சூப்பராக. நல்ல ஒரு ஸ்மெல்லும் வருது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அடிக்கடிக்கு இதே செய்கிற மாதிரி இருக்கும். இன்ஸ்டன்ட் தோசை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி, தக்காளி சட்னி, இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட நல்லா காரமாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.